நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மாதா கோயில் தெருவில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று உலா வருவது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் உலா வரும் வனவிலங்குகளை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் எனவும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பிரசாதங்கள் தயார் செய்யப்படுவது நிறுத்தப்பட்டதால் பிரசாத கடைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் கோயிலுக்கு வந்து பிரசாதம் வாங்க முடியாமல் ஏமாற்றமடைந்த பக்தர்கள் உடனடியாக சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீக்கி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மேல்சோளங்குப்பம் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது சரக்கு வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 99,130 ரூபாய் மதிப்புடைய சில்வர் குடங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேல் முன்னிலையில் குடங்களை ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் மங்களத்தில் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கீழ்பெண்ணத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AK அரங்கநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார். வடலூர் மாவட்டம் பார்வதிபுரத்தில் உள்ள பவர் சமூக ஆலோசனை மையத்தில் வடலூர் பவர் சமூக இயக்கம் சார்பில் மகளிர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பவர் சமூக இயக்க உறுப்பினர் புஷ்பா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வடலூர் ST ஈடன் பள்ளி தாளாளர் சுகிர்தா தாமஸ், சிதம்பரம் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெரினா மற்றும் மருத்துவர் நந்தினி மற்றும் ஆசிரியை சுகன்யா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் வெண்ணத்தூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட மலேசிய நாட்டு பணமான 5,853 ரிங்கிட்டும் சிங்கப்பூர் நாட்டு பணமான $150 என மொத்தம் 1,53,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோட்டிலிருந்து பெருந்துறை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கார் கும்மலன்குட்டை பெட்ரோல் பங்க் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த மையத்தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த காரில் இருந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுவது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் குன்னத்தூர் அருகே அம்மா கோயிலில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி பணம் பட்டுவாடா செய்வதாக திமுக வழக்கறிஞர்கள் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் திருமங்கலம் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவஜோதியிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் இணையதளம் வாயிலாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு அளித்ததாக திமுக அணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். குன்னத்தூர் அருகில் உள்ள அம்மா ட்ரஸ்ட் என்ற இடத்தில் காலையும் மாலையும் பொதுமக்களையும் அவங்க கட்சிக்காரங்களை அழைத்து 1000 பேர் ஒவ்வொரு ஆளுக்கும் 1000 ரூபாயும் உணவும் அளித்து வருகிறார். இதுல இருந்து தேர்தல் நடத்தி விதைக்கு ரொம்ப எதிரானது. அவர் தோல்வி பயத்துல பொதுமக்களையும் கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு நான் காசு கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க அப்படின்ற தோல்வி பயத்துல செயல்படுறாங்க. அதனால அவரை எதிராக இந்த தேர்தல் நடத்தி விதிமுறை நடக்கிற காரணத்தால் உயர்திரு RD அவர்கள் முன்னிலையில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க புகார் அளிச்சிருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் அன்னியூரில் மார்ச் 23ஆம் தேதி ஷஹீத் திவாஸ் முன்னிட்டு மேரா யுவா பாரத் திட்டத்தின் கீழ் என் இந்தியா என் பொறுப்பு என்ற நடைபயணம் நடைபெற உள்ளது. மேலும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் பகத்சிங், சிவராம் ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் தாப்பர் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் 763 மாவட்டங்களில் நடைபெற உள்ள இந்த நிகழ்வில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கண்ணூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த மப்பேடு காவல் நிலைய போலீசார்
கார் மற்றும் ஈச்சர் வாகனத்தில் கஞ்சா கடத்தி கொண்டு வந்த 5 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து 25 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கார் மற்றும் ஈச்சர் வாகனத்தையும் பறிமுதல் செய்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பகுதியில் மது அருந்துவதற்கு பணமில்லாமல் கிளாஸ் தர மறுத்த மளிகை கடை உரிமையாளரை ரிவாலால் தாக்கிய ராசா என்பவரை வெங்கல் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்த மளிகை கடை உரிமையாளர் ரவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.